சாத்தான்குளம் அருகே ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் இடத்தை அரசு கையகப்படுத்தும் போது அருகில் உள்ள பொதுமக்களின் நிலங்களையும் கையகப்படுத்தியதாக கிராம மக்கள் புகார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் கிராமம் 1 மற்றும் 2 ஆகிய கிராமங்களில் கடந்த 1990 காலகட்டங்களில் சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் குடும்பத்தினர் தனியார் நிறுவனம் ஒன்றின் பெயரில் பினாமியாக பல ஏக்கர் சொத்துக்களை வாங்கி குவித்தனர். இந்த நிலையில் கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது இந்த சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவின் பேரில் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் அரசு பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் கடந்த 2025 நவம்பர் மாதம் இந்த சொத்துக்களை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போது அரசு அதிகாரிகள் இந்த சொத்திற்கு அருகே உள்ள தனியார் நிலங்களையும் சேர்த்து அரசுக்கு கையகப்படுத்தி ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதில் சிலர் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு மின் இணைப்பு வாங்க முடியாமலும் தவித்து வருகின்றனர். இதை கண்டித்து இன்று அப்பகுதியில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் சாத்தான்குளம் வட்டாட்சியர் ராஜேஸ்வரி தலைமையில் பொதுமக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் இதனை சரி செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். எனவே அப்பகுதி பொதுமக்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர். முறையாக ஆவணம் செய்யாமல் இது போன்ற தவறை நடத்திய அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கடந்த 91-96 ஆண்டில் நடைபெற்ற அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது குற்றஞ்சாட்டப்பட்ட இடங்கள் அக்ரோ ப்ராடக்ட் லிமிட்டிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாமி சொத்துக்கள் விற்கப்பட்டுச்சு. அதில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் தாலுகா உட்பட்ட மீராங்குளம் 1, மீராங்குளம் 2 பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய இடங்கள் ஏற்கனவே சர்வே நம்பர் 525, 535 கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா அதில் 2 ஏக்கர் தான் விற்றுருப்பாங்க, 1 ஏக்கர் விற்றுருக்காங்க. மீதுள்ள இடங்களே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கடந்த 10ஆம் மாதம் 11ஆம் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் 2025 தமிழ்நாடு அரசு என்று பட்டாவை வாங்கிட்டாங்க. அப்போ இந்த அதிகாரிகள் எப்படி இதை முதல்ல இது பண்ணாங்க? நீதிமன்றத்தினுடைய ஆணை இருந்துச்சுனாலும் அந்த குற்றமற்ற பகுதிகளில் உள்ள இடங்கள் மட்டும்தானே பட்டா மாறி இருக்கணும். அப்போ இங்குள்ள அடித்தளத்திலிருந்து விஓக்கள் மற்றவங்க எல்லாமே எப்படி என்ன செய்கிறாங்க? அப்போ இது எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு கேள்விக்குறி இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னா குறிப்பிட்ட நபர்கள் தகவல் கிடைச்ச நபர்கள் தான் இப்போ வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நபர்கள் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ மனு கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே மாவட்ட செயலருக்கு மனு கொடுத்த மனுக்கு உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆர்டிஓட்ட மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்ததுனால நாங்கள் நேற்றைய தினம் எல்லா வீடுகள்லையும் நாங்கள் தெரிஞ்சவங்க கருப்பொடி ஏந்தி எங்கள் வீட்டில் அந்த அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன காரணத்தின் நிமித்தமாக டிஎஸ்பி அவர்கள் ஒன்று வருவாய்த்துறை பேசி வருவாய்த்துறை ஆய்வாளர் இப்போ வட்டாட்சியர் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துனாங்க. அந்த கூட்டத்தில் வர்ற சனிக்கிழமை ஒரு சிறப்பு முகாம் நடத்தி அதில் நம்மளோட ஒரிஜினல் ஆவணம் நாங்கள்லாம் கொண்டு அந்த ஒரிஜினல் ஆவணத்தை காட்டினாச்சுன்னா உங்களுக்கு உங்கள் பட்டா உங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிறது உத்தரவாதம் தந்திருக்காங்க. ஆனால் அதை பட்டா மாறியதுக்கு அவங்க தகவல் இது பண்ணல. அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எங்களுக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் முழுமையாக அது ஏற்றுக்கிட்டோம். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட மீராங்குளம் 1, 2ல் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது போக சேரகுளம், வல்லகுளம் அந்த பகுதியில் உள்ள மக்கள், சிறுகுண்டம் தாலுகா மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற தகவல் இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு 50 பேர்கள் இங்கே மனு கொடுக்க வந்தோம். சாத்தான்குளம் தாலுகா மீராங்குளம் கிராமம் 1 பகுதியில் 1994-96 காலகட்டங்களில் அன்றைய அக்ரோ கம்பெனின்னு சொல்லி 526ன்னு சொல்லி ஒரு நபர் அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னா ஒரு நபர் யாரோ ஒரு நபர் கொடுத்துருப்பாங்க. 526ல் ஏன்னு இருக்கிற நம்பரை மட்டும் கொடுத்துருப்பாங்க. 526 BCE அப்படிங்கிற நம்பரை கொடுக்கப்பட்டிருக்காது. அதை 1994-96 நடைபெற்றது. அந்த பிரச்சனைக்கு 2025 நவம்பர் வரையா வீடுகளாகவும் கோழி பண்ணையாகவும் விவசாய விடங்களாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம். நாங்கள் விற்காத விடம் தான், விற்ற விடம் கிடையாது. விற்காத விடத்தை 2025 வரையா அந்த விடம் எங்கள் கையிலே இருந்துச்சு. இந்த வருஷம் கூட நாங்கள் நட்டுருக்கோம். இந்த வருஷம் கூட கோழி பண்ணை வச்சுருக்கோம். இந்த வருஷம் கூட வாழை போட்டிருக்கோம். அந்த வீடு கட்டியிருக்கோம், பசுமை வீடு. 2017 வரை அந்த வீடு கட்டியிருக்கோம். அதுக்குள்ள ரசீது எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. அந்த ரசீது இருந்தும் இன்றைய காலகட்டத்தில் 2025 நவம்பரில் பட்டா மாற்றிருக்காங்க. அந்த பட்டாவை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், கோட்டாட்சியரிடம் எல்லாரோடும் மனு கொடுத்ததுனால தூத்துக்குடி சாத்தான்குளம் தாசில்தார் மேடம் இன்றைக்கி ஒரு ஆய்வு பண்ணி நேற்று அங்கே கருப்பு கொடி இன்றைக்கி 11 மணிக்கு ஏற்றுறதா இருந்துச்சு.
டிஎஸ்பி எல்லாருமே பேசி முடிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பீஸ் மீட்டிங் போட்டு வருகிற சனிக்கிழமை உங்கள்கிட்ட என்ன ஆவரணம் இருக்கோ பட்டா பத்திரம் இதுக்கு முன்னே ஆவரணம் 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த எந்த ஆவரணம் உங்கள்கிட்ட இருந்துச்சோ அந்த ஆவரணத்தை கொண்டாங்க. சனிக்கிழமைக்கு சிறப்பு முகாம் போட்டு உங்களுக்கு விற்காத இடமாக இருந்தால் நாங்கள் இப்போ வழங்குறோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எந்த இடமும் இப்போ 2025 மாற்றின இடம் யாருமே விற்காத இடம் தான். அந்த இடத்த மீட்டு தரணும்னு கேட்டுக்கொண்டு